ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள், பின்னர் அது மிகவும் கடினமாகும். ஏனென்றால் நான் பல மக்களிடமிருந்து செய்திகளை பெறுகிறேன். அதனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் டிஜிட்டல் கட்டணம் எனும் பொருளை புரிந்து கொள்கிறீர்களா மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறீர்களா? ஆனால் இப்போது எந்த பேக்கேஜ் முதலில் தொடங்க வேண்டும் என்ற குழப்பம் உள்ளது. இந்த பேக்கேஜ் மூலம் நான் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி உள்ளது. கற்றுக்கொள்வதன் மூலம் நான் என்ன செய்வேன்? எனக்கு அதிக பணம் பெருமானம் கிடைக்கும். இப்ப சொல்றேன். இப்போது நீங்கள் எங்களிடம் சொல்ல விரும்பினால் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த அடிப்படையில் சொல்வீர்கள், இது சரியான கேள்விதான். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்டிற்கு டிஜிட்டல் அனுப்பிய பிறகும் நான் அதனுடன் பணியாற்றி வருகிறேன். ஆம், நான் பகுதி நேரமாக இதை செய்து வருகிறேன் மற்றும் இதனால் இன்னும் மேலான 29 லட்சம் ரூபாய் சம்பாதித்துள்ளேன். அந்த திறன்களை எனது சொந்த வேலையில் பயன்படுத்துகிறேன். எனக்கு பொதுவாக ரெஃப்ளெக்சிங் மற்றும் வாக்கெடுப்பு இருக்கின்றன. போஸ்ட்ஷீட் அனுபவத்தை அடைவதற்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்ய விரும்பினால், ஆம், என்னுடன் பணிபுரிந்தால் அனுபவம் பெறுவீர்கள். போதுமானால் இங்கு 3 பேக்கேஜ்கள் உள்ளன: ப்ரோ, சுப்ரீம், பிரீமியம். 3 பொருட்களும் உங்களுக்கு தெரியாதவைகளாக இருக்கின்றன. இதனை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் வீடியோ நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள் என்றால், இது ஒரு விமானத்தை போல உங்கள் தலைக்கு மேலே செல்லும் டிஜிட்டல் பிரீமியம் பற்றி எந்த அறிவும் இல்லையா என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது போகலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீடியோவில் விளக்கத்தை பெறுவீர்கள். சுருக்கமாக, விரிவாக டிஜிட்டல் பிரீமியம் தொடர்பான நிறைய வீடியோக்களை பெறுவீர்கள். என்றால் இந்த சேனலுக்கு குழு சேரவும். இப்போது இந்த சேனலை லைக் செய்து குழு சேரவும். எல்லாம் இந்த சேனலில் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொள்ளும்போது ப்ரோ, சுப்ரீம், பிரீமியம் என்ற 3 பேக்கேஜ்கள் உள்ளன. நான் சிறந்ததை பற்றி பேசுகிறேன். கற்றல் கண்ணோட்டத்தில் நான் பேசுகிறேன். நிதி பிரீமியம் படிப்பு சிறந்தது என்று சொல்ல முடியும். இது ஏன் சிறந்தது? ஏனெனில் இதில் ப்ரோ, சுப்ரீம் படிப்புகள் ஃபைனான்ஸ் பிரீமியத்திலும் உள்ளன. அவை நல்ல படிப்புகள் என்று சொல்ல முடியும். கற்றுக்கொள்ள மிகவும் பயனுள்ளன. படிப்புகள் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் அதிகமாக பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதனால் உங்களிடம் அதிகமாக திறன்கள் இருக்கும். திறன்கள் அதிகமாக இருக்கும்படி பணம் அதிகமாகும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது, கணினி பார்வை சம்பாதிப்பது. ஒரு நபரிடம் ப்ரோ தொகுப்பு உள்ளது மற்றும் எனக்கு நிதி பிரீமியம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அவர் யாரையாவது பரிந்துரைக்கின்றார் என்றால் ஒரு நபருக்கு அவருக்கு அதிகபட்சம் 4000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் நான் யாரையாவது பரிந்துரைக்கும்படி ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும். உதாரணமாக, ஒரு மாதத்தில் ப்ரோ பேக்கேஜில் உள்ள ஒரு நபர் 5 முறை குறிப்பிடுகிறார் என்று நான் கருதுகிறேன். அப்போது அவருக்கு அதிகபட்ச லாபம் 20,000 ஆகும். நான் குறிப்பிட்டால் எனது 50,000. நான் அதே வேலையை ஒரே நேரத்தில் செய்தேன். ஆனால் அவருக்கு எவ்வளவு கிடைத்தது? 20,000. எனக்கு எவ்வளவு கிடைத்தது? 50,000 ஆகும். எனவே இது சிறந்தது. நிதி பிரீமியம். 2 வழிகளிலும் உதாரணங்கள் கொடுத்து நான் உங்களுக்கு விளக்கினேன். கற்றல் மற்றும் சம்பாதிக்கும் பார்வையில் எது சிறந்தது? நிதி பிரீமியம். எனவே 3 பேக்கேஜ்களின் விலைகளை பேசும்போது ப்ரோ பேக்கேஜ் 11,000 ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு பெருமோ குறியீடு, தள்ளுபடி குறியீடு பெற்றால் அதிலிருந்து தள்ளுபடி பெறுவது முடியும். குறியீடுகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றால் நீங்கள் அதை பெறலாம். ஆனால் மேலும் நான் சுப்ரீம் பற்றி பேசுகிறேன். அது 15,000 அல்லது 16,000 ரூபாய் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு விளம்பர குறியீட்டை பெற்றால் 11,800 மற்றும் பிரீமியம் 22,000 அல்லது 23,000. இந்த பேக்கேஜுக்கும் உங்களுக்கு ப்ரோ, சுப்ரீம், பிரீமியம் என்று சொல்லப்படுகிறதுக்கு 4,000 கிடைக்கும். நான் சுப்ரீம் பற்றி பேசினால், நீங்கள் சுப்ரீமில் இருந்தால் நீங்கள் ப்ரோவை குறிப்பிடுகிறீர்கள் என்றால் 4,000. சுப்ரீம் என்று சொன்னால் 7,000. பிரீமியம் முன்னர் குறிப்பிட்டாலும் 7,000. ஆனால் அது ஃபைனான்ஸ் பிரீமியம் ஆகின்றதும் ப்ரோவில் 4,000, சுப்ரீமில் 7,000, பிரீமியத்தில் மட்டும் 4,000. ஆனால் நீங்கள் ஒரு மாதத்தில் மட்டும் 5 பொருட்களை பரிந்துரைக்கின்றீர்கள் மற்றும் உங்களிடம் நிதி பிரீமியம் உள்ளது என்றால் நீங்கள் அதிகபட்சம் 50,000 சம்பாதிக்கலாம். மாதம் ஒரு வாகனத்திற்கு பிறகு இந்த சம்பாத்தியம் உங்கள் வங்கியில் கிடைக்கும். அதனால் குறிப்பு என்ற கோணத்தில் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் ஃப்ரீலான்சிங் பற்றி நினைக்கிறீர்களாகவும் நீங்கள் நிதி பிரீமியத்துடன் போக வேண்டும். ஏனென்றால் அதில் அனைத்து கோர்ஸ்களும் அனைத்து திறன்களும் உள்ளன என்று கருதினால். பல திறன்கள் இருந்தால் நீங்கள் பல பணம் சம்பாதிக்க மேலும் வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னர் சொல்லியது போல் நானும் ஃப்ரீலான்ஸ் செய்கிறேன். நீங்கள் நிச்சயமாக எனது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பயனடையலாம். நீங்களும் பக்க சலசலப்பு மற்றும் கடின வேலைகளை செய்வதன் மூலம் ஃப்ரீலான்சிங்கிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம். பணத்தில் பிரச்சனை இல்லை என்றால், பணம் உள்ளதாக இருந்தால் ஃபைனான்ஸ் பிரீமியத்துடன் செல்லுங்கள். ஆனால் ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் ப்ரோ அல்லது சுப்ரீம் போன்ற சிறிய தொகுப்புகளுடன் தொடங்கலாம். ஆனால் ஒருமுறை நினைவில் கொண்டு இருக்கலாம், நீங்கள் ப்ரோ வாங்கினால் ஒரு குறியீடு பெறுவீர்கள், பின்னர் ஒரு விளம்பர குறியீடு பெறுவீர்கள். நீங்கள் ப்ரோ போல் வாங்கியதாக 6,999 ரூபாய் செலுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் ஃபைனான்ஸ் பிரீமியம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் முழு தொகையையும் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு விசாரமான தொகையை கொடுக்க வேண்டாம் என்றால் அப்படி ஃபைனான்ஸ் பிரீமியம் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு முழு தொகையையும் மீண்டும் செலுத்த வேண்டும். அதை ஒரு முறை மட்டுமே எடுக்க வேண்டும் என்றால், எனவே ஃபைனான்ஸ் பிரீமியத்துடன் செல்ல பெற்றோர் பரிந்துரைக்கின்றேன். எனவே நான் முதலில் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? உங்களுக்கு விளம்பர குறியீட்டை கொடுக்கும் நபருடன் நீங்கள் தொடங்குகிறீர்கள். விளம்பர குறியீடு என்றால் தள்ளுபடி குறியீடு. நீங்கள் தொடங்கும் நபருடன் அவருக்கு உதவி செய்ய, வழிகாட்டி பயிற்றுவிக்க மற்றும் நீங்களுக்கு உதவ பொறுப்பாக உள்ளது. யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமில் நான் பல மக்களிடமிருந்து செய்திகள் பெறுகின்றேன். அவர்கள் என்னை தொடங்கியுள்ளீர்கள் என்று செய்திகள் அனுப்பினார்கள். ஆனால் இப்போது நான் எதுவும் புரியவில்லை. அவர் எனக்கு புதிய அவர் எதாக இருந்தார். தொடங்குவதற்கு முன் நான் நிறைய சொன்னேன். ஆனால் இப்போது அவர் என்னிடம் சொல்லவில்லை. எனவே பொதுவாக மற்றும் நீங்கள் எங்கு சிக்கினாலும் உங்களுக்கு உதவும் அத்தகைய நபருடன் தொடங்குங்கள். ஒரு பிரச்சனை இருந்தால் அவர் உங்களுக்கு விளக்குவார்.
ஏன்னா நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர் உதவுகிறார் மட்டும் அவர் மேலும் இதனை செய்யலை. எனவே உங்களுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய அத்தகைய நபருடன் தொடங்குங்கள். அல்லது பின்னர் பிரச்சினை ஏற்படும். எனவே இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நபருக்கு செய்தி அனுப்பலாம். அவர்களிடமிருந்து மேலும் விவரங்களை பெற்று நீங்கள் தொடங்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் என் மூலம் பார்க்க விரும்பினால் அல்லது நேரடியாக பார்க்க விரும்பினால் எனது தொடர்பு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விளக்கத்தில் இன்ஸ்டாகிராம் இணைப்பு இருக்கும். பக்கத்திலுள்ள இணைப்புடனும் நீங்கள் அனைத்து விவரங்களையும் பெறுவீர்கள். நீங்கள் அங்கிருந்து என் தொடர்புக்கு வரலாம். அங்கு மேலும் விவரங்களை எடுக்கலாம் மற்றும் தொடங்கலாம். நான் ரொம்ப நாளா இதில இருக்கேன்னு சொன்னேன். எனவே நீங்கள் என்னுடன் தொடங்கினால் 2.5 வருட அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் முதல் நாளில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது குறைந்த நேரத்தில் நல்ல பலன்கள் பெறும். நான் குறிப்பு மட்டும் செய்யவில்லை. நான் ஃப்ரீலான்சிங் மற்றும் ரெஃபரன்ஸ் இருக்கிறேன். ஆம், நீங்கள் அந்த விஷயத்தின் பலனை நிச்சயமாக பெறுவீர்கள். எனவே இந்த வீடியோவில் அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ளப்படும் என்று நம்புகிறேன். விளக்கத்தில் உள்ள வீடியோக்களை பார்க்கலாம். அனைத்தும் தெளிவாக உள்ள சேனலுக்கு குழு சேரவும். நீங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் அதை விரும்பலாம். மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களுடைய முன்னேற்றத்தை நான் சந்திக்க வேண்டும். முன்னேறுங்கள், பிரகாச பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். Bye bye.